அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம மனதில் உள்ளதை அறியும் முறை அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு தொழில் முறையாக ஜோதிடம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு டெக்னிக் இப்போ சொல்ல போகிற டெக்னிக். அதாவது என்னென்னா, ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க மனசில் என்ன கேள்வி இருக்குது, அவங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த நேரத்தில் அப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையை நம்ம போட்டணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், 9ஆம் தேதி நவம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை நாளில் 5:27 PM ஜோலார்பேட்டை நான் ஒரு ஜாதகத்தை கணிச்சிருக்கேன். இந்த நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்ன ஜாதகமோ அதுதாங்க, சரிங்களா? ஆளுங்கிரகம், ரூலிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிறவங்க அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மனோகாரகன் அப்படின்னா நம்ம சந்திரனை சொல்லுவோம். இந்த சந்திரன் தான் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனசில் என்ன செயல்பாடுகள் போகுது அப்படின்ற நிர்ணயம் செய்யக்கூடியது இந்த சந்திரன். அதனால் இந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் எந்தெந்த வீடுகளை தொடர்புபடுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ரூலிங் பிளானட் நம்மக்கிட்ட ஒருத்தர் இந்த நேரத்துக்கு ஜாதகம் பார்க்க வந்துட்டார். அந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகத்தை கணிச்சாச்சுங்க, சரிங்களா? இப்போ இந்த நேரத்துக்கு பார்க்கும்போது லக்கணம் மேச லக்கணம் போயின்னு இருக்குது. மேச லக்கணத்துலேருந்து சந்திரன் 3ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குதுங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து சந்திரனுடைய சுய வீடு எதுன்னு பார்த்தோம்னா கடகராசி, அந்த இடத்துல 4ஆம் பாவம் விழுந்திருக்குது. அப்போ 3ஆம் பாவம் 4ஆம் பாவம் இது ரெண்டு சம்பந்தமான கேள்வி ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து சந்திரன் இன்னைக்கு கோச்சாரத்தில் ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் போயின்னு இருக்காருங்க. அப்போ அந்த ராகு எங்கே இருக்காரு அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம்னா, ராகு கும்பராசியில் 20 டிகிரியில் பயணம் செய்கிறாரு. ராகு 11ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குதுங்க. அப்போ ஓவராலாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட இந்நேரத்துக்கு ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க மனசில் என்ன கேள்வி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையை போட்டாச்சு. அந்த கிரக நிலையின் அடிப்படையில் லக்னத்திலேருந்து சந்திரன் 3ஆம் பாவத்தில் விழுந்திருக்குது. 3ஆம் பாவம் அப்படின்றது ஒரு சிறு பயணங்களை குறிக்கும். ஒரு இளைய சகோதரர், இளைய சகோதரி அவங்க சம்பந்தமான கேள்வி. அதுக்கடுத்து சந்திரன் லக்னத்துக்கு 4 கூடையவராக இருக்கிறாரு. 4ஆம் பாவம் அப்படின்றது சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தை குறிக்கும், அடிப்படை ஸ்கூல் எஜுகேஷன் சார்ந்த விஷயத்தை குறிக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தன்னுடைய தாயார் சம்பந்தமான கேள்வி, இந்த மாதிரி விஷயங்கள் 4ஆம் பாவம் சம்பந்தமான கேள்வி வரும். அதுக்கடுத்து 11ஆம் பாவத்தில் ராகு விழுந்திருக்கிறதால, ராகு அப்படின்றது 11ஆம் பாவத்தில் விழுந்திருக்கிறதால நம்முடைய எதிர்பார்ப்புகள் சார்ந்த கேள்வி 2, அதாவது 3ஆம் பாவம் 4ஆம் பாவம் 11ஆம் பாவம் சார்ந்த கேள்வி தான் இந்த ஜாதகர் கேட்பாரு அப்படின்றத இவங்க மனசில் இருக்கக்கூடிய டெக்னிக்கை நம்ம இப்படி தான் பார்த்து சொல்லணும். நன்றி, வணக்கம்.